அன்பானவர்களே, குட் மார்னிங். இன்றைக்கி பிப்ரவரி 1 1ஆம் தேதி. ஆமாம், 2025. இன்றைக்கி ஓமந்தூரார் ராமசாமி அவர்களின் பிறந்த நாள். பட் அவரை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு எதுவும் தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு எதுவுமே தெரியாது. பட் ஆனால் எனக்கு எப்போவுமே தலைவர் எம்ஜிஆர் ராமச்சந்திரனை பற்றி பேசுவது என்றால் ரொம்ப பிடிக்கும். அந்த இது புஸ்தகத்தில் ஒரு கட்டுரை ஒன்று இருக்குது. அது நான் படிக்கலான்னு விரும்புகிறேன். விருப்பப்பட்டால் கேளுங்கள். ஒன்றும் இட்ஸ் நாட் கம்பல்சரி. ஆ ஓகே, அப்படியே வீடியோ விட போகலாம். ஓகேவா? பாருங்கள், அதாவது எம்ஜிஆர் தந்த சத்து உணவு. சி எம்ஜிஆர் தந்த சத்து உணவு. ஓகேங்களா? அப்புறம் இந்த ஃபோட்டோஸ் கூட பாருங்கள். த சில்ட்ரன்ஸ் ஓவர் தேர் ஆர். ஓகே, அப்படியே கொஞ்சம் அது கொஞ்சம் வேகமாக போகிறேன், ஏன்னா ஆர்டிகல் பெருசு. அப்போது அந்த நிகழ்ச்சி நடந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாகி போயிட்டன. ஏழை குழந்தைகள் ஒரு வேளை கஞ்சிக்காக கூலி வேலை செய்ய போய் ஆரம்ப கல்வியை கூட சரியாக பெறாமல் இருக்கும் நிலையை பார்த்து அன்றைய முதல்வர் காமராஜ் உடன் துடித்தார். ஆமாம், காமராஜ் அவர்களை மாபெரும் காமராஜர், த கிரேட் மேன் காமராஜர். இருக்கும் நிலையை பார்த்து அன்றைய முதல்வர் காமராஜர் உள்ளம் துடித்தார். யாருக்குங்க வராது? இன்னைக்கு பெத்த குழந்தை பட்டினியாக கிடக்குது, இவன் அள்ளி கட்டுன்னு காட்டுறான். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் இருக்கும் இன்றைய காலங்களும் சரி, அன்றைய காலங்களும் சரி. சரி, அப்படியே வீடியோவோட போகலாம். ஆமாம், காமராஜர் உள்ளம் துடித்தார். கோவில் பட்டியில் வைப்பாறு பாலத்தை தொடங்கி வைத்த அன்றுதான் பள்ளி குழந்தைகளுக்கான இலவச மதிய உணவு திட்டத்தை அறிவித்தார். அவர் இதற்காக நான் பிச்சை எடுக்கவும் தயார் என்றார் அந்த பெருந்தலைவர். பேர்பட்ட உள்ளங்க, யாரோ பெற்ற பிள்ளைங்க, எவனோ பெற்று போட்ட பிள்ளைங்க. அது நல்ல அப்பனுக்கு பிறந்ததா கெட்ட அப்பனுக்கு பிறந்ததான்னு கூட அவர் சிந்திக்கவில்லை. அவர்கள் பசியில் இருப்பதை பார்த்து பிச்சை எடுத்தாவது நான் அவருக்கு சோறு போடுவேன் என்கிறார். பெற்றோர்களே, நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? இன்றைய காலங்களை சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள். பிள்ளைகள் தான் அந்த உலகத்தின் மாபெரும் சொத்து. அதை விட்டுட்டு எவன் பின்னாலேயோ சூ அது பின்னால் சுற்றுறீங்க, தப்பு. சரி, சமீபத்தில் இன்னொரு நிகழ்ச்சி. திருச்சி மாவட்டத்தில் ஏழை குழந்தைகள் அதிகம் உள்ள பாப்பாக்குறிச்சி கிராமத்தில் இன்றைய தமிழக முதல்வர் எம்ஜிஆர், இது புஸ்தகத்தில் இன்றைய என்ன உடனே எம்ஜிஆர் என்று உயிரோடு இருக்கிறார் என்று எண்ணிக்கூடக்கூடாது. நீ நினச்சிப்ப, ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் தானே நீங்கள். யார் பின்னால் சுற்றணுமோ அவங்க பின்னால் சுற்றாமல், யார் கூட சுற்றக்கூடாதோ தாங்க சாத்தான்கள் பின். ஆமாம், சாத்தான்கள் பின் தானே சுற்றி கொண்டு இருக்கிறீர்கள். பெற்ற மக்கள்கிட்ட அன்பு செலுத்துறீங்க. குழந்தைங்க மேலே எங்கேயாவது கொஞ்சம் துளியோடு பாசம் இருக்கா அவங்களுக்கு? சரி, அது கிடக்கட்டும். ஸோ சமீபத்தில் இன்றொரு நிகழ்ச்சி. திருச்சி மாவட்டத்தில் ஏழை குழந்தைகள் அதிகம் உள்ள பாப்பாக்குறிச்சி கிராமத்தில் இன்றைய தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் இலவச சத்துணவு திட்டத்தை ஆரம்பித்து வைக்கிறார். 5 முதல் 10 வயது வரையில் உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் 2 முதல் 4 வயது வரை உள்ள எல்லா ஏழை குழந்தைகளுக்கும் தினமும் ஒருவேளை இலவச சத்துணவு வழங்கும் 100 கோடி ரூபாய் திட்டத்தின் தொடக்க விழா அது. முதலமைச்சர் பேசினார். சிவகாசியில் நடந்த ஒரு விபத்தை பற்றி நேரில் அறிய காரில் போய் கொண்டிருந்தேன். தூத்துக்குடி அருகே என்னை பார்க்க தாய்மார்கள் பலர் ஓடி வந்தனர். அவர்களது இடுப்பில் குழந்தைகள். ஆமாம் அவர்களது ஒடியாடுறாங்க, அப்படியே ஒடியாடுறாங்க. அவர்களது இடுப்புகள்னா குழந்தைங்கள தூக்கின்னு ஓடியாடுறாங்க. உடனே அது மனம் பொறுக்குமா? காரில் இருந்து இறங்குகிறார். உடனே என்ன பண்ணுறாரு? நான் காரில் இருந்து இறங்கி காலையில் சாப்பிட்டீர்களா என்று கேட்டேன். இல்லை என்று பதில் சொன்னாங்க. ஏஞ்சாம்மா, குழந்தைங்கள இடுப்பில் வச்சு தூக்கின்னு ஓடியாடுறாங்க.
ஒரு மனிதனால் அதை அவரை பார்ப்பது, என்னை பார்ப்பதற்கோ உன்னை பார்ப்பதற்கோ யாரோ ஒருத்தவங்க குழந்தைங்கள இடுப்பில் வச்சு தூக்கின்னு பயங்கரமாக நிறைய பேர் ஓடியாராங்கன்னா உன் மனது எப்படி துடிக்கும். உடனே காரை விட்டு இறங்குறாரு. இறங்கின உடனே அவங்கள பார்த்துட்டு கேட்குறாரு, சாப்பிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு என்று கேட்டேன். இல்லை என்று பதில் சொன்னார்கள். அப்போது குழந்தைகள் சாப்பிட்டார்களா என்று கேட்டேன். இல்லை, எங்களுக்கு காலையில் சமைக்க நேரம் இல்லை. காலையில் சமைக்கிறதுக்கு நேரம் இல்லையா? வேலையை முடித்து கொண்டு மாலையில் கூலியை வாங்கி சென்று தான் சமைப்போம். ஆமாம், வேலையை முடித்து விட்டு சாயங்காலம் கூலியை வாங்கி கொண்டு போய் தான் சமைப்போம் என்கிறார்கள். குழந்தைகளும் அப்போது தான் சாப்பிடும், அப்போ தான் குழந்தைங்களுக்கும் சோறும் கிடைக்கும், அந்த மாதிரி சொல்கிறாங்க என்று அவர்கள் சொன்ன பதில் வேதனை அளித்தது. இனி வேலைக்கு போகும் தாய்மார்கள் குழந்தைகளை தங்களுடன் அழைத்து சென்று பட்டினி போட தேவையில்லை. அவர்களது ஊரில் அமைக்கப்பட்டிருக்கும் குழந்தைகள் நல நிலையங்களுக்கு அனுப்பிவிட்டு நிம்மதியாக வேலைக்கு செல்லலாம். அப்படியே லுகாஸ். ஸோ இனிமேல் அவங்க குழந்தைய வேலைக்கு கூட்டிகிட்டு போக வேண்டாம். அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் காப்பகம் அல்லது இந்த பால்வாழியாக என்னமோ சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆச்சிங்க அப்படி தான் இருக்கும். பார்க்கலாம், உள்ளே போக தானே தெரியும். ஸோ அழைத்து சென்று பட்டினி போட தேவையில்லை. அவர்களது ஊரில் அமைக்கப்பட்டிருக்கும் குழந்தைகள் நல நிலையங்களுக்கு அனுப்பிவிட்டு நிம்மதியாக வேலைக்கு செல்லலாம். என் மகன் அங்கே சாப்பிட்டு கொண்டிருப்பான். சுவையான சத்தான உணவு அவனுக்கு கிடைக்கிறது என்ற மகிழ்ச்சியுடன் வேலையை செய்யலாம் அந்த தாய். நல்ல விஷயம் தானே. என் பிள்ளை சாப்பிட்டுன்னு இருக்கோம், நம்ம வேலைங்களை செய்யலாம்னு சொல்லி அந்த தாய் மகிழ்ச்சியுடன் இருப்பாள். அப்படி தானே, அதான முறை. ஸோ அப்போது சத்துணவு திட்டம் பிறக்க காரணமாக இருந்த இந்த சம்பவத்தை முதல்வர் சொன்னபோது அந்த விழாவில் உருகாத நெஞ்சங்கள் இல்லை. இப்படிதான் சத்துணவு தொடங்கியது. காமராஜர் விதை ஒருவர் போடுவாருங்க, அறுவடை ஒருவர் தானங்க செய்வார், தானங்க இயற்கை. சரி, அது விடுங்க. இந்த தூத்துக்குடி சம்பவத்துக்கு பிறகு ஏழை குழந்தைகள் பட்டினி கிடப்பதை தடுக்க ஏதாவது செய்தாக வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் எம்ஜிஆர். சரிங்களா? அரசு அதிகாரிகளுடன் பல முறை இதை பற்றி பேசி வந்திருக்கிறார். ஓகேங்களா? சத்துணவு திட்டம் மெதுவாக வடிவம் எடுக்கிறது. எப்படி சத்துணவு திட்டம் இப்படித்தான் தோன்றுகிறது. ஓகேவா? சத்துணவு திட்டம் மெதுவாக வடிவம் எடுத்தது. ஆனால் அதிகாரிகள் இது முடிகிற காரியமா என்று பயந்தார்கள். இது முடிகிற காரியமா என்று அதிகாரிகள் பயப்படுகிறார்கள். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தை தயாரித்த போது இந்த திட்டம் அதில் சேர்க்கப்பட்டு 5 மாவட்டங்களில் உள்ள ஏழை குழந்தைகளுக்கு இலவச சத்துணவு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இருந்தது. முதல்வரிடம் இந்த வரவு செலவு திட்டத்தை அதிகாரிகள் அனுப்பிய போது ஒரே ஒரு திருத்தம் செய்தார். 5 மாவட்டங்களில் எப்படி அந்த என்பதை அடித்து விட்டு அதற்கு மேல் மாநிலம் முழுதுன்னு சொல்லிட்டார். எப்படி பாருங்க, 5 மாவட்டம், அதே காசு இல்லை கல்லாவில் அந்த மாதிரி. ஸோ 5 மாவட்டங்கள் என்று சொல்லி அறிவித்து விட்டு மறுபடியும் அதை அழிச்சிட்டு மொத்தம் எல்லா மாவட்டங்களுக்கும் அப்படி சொல்லிட்டார் என்பதை அடித்து விட்டு அதற்கு மேல் மாநிலம் முழுவதும் என்று எழுதினார். வாட் அ கிரேட் மேன் இல்லை எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அதை இருக்காரு பாருங்க, அதை இங்கே இருக்காரா தெரியுதா? அப்படிதான் தெரியணும். ஆமாம், நல்ல உள்ளங்களை பார்த்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை, கேட்டு தான் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை. ராத்திரி நீ தூங்கும்போது உன் கனவில் கூட வருவார்கள். அது உன் மனநிலை நல்லா இருக்கணுங்க இல்லை. இப்போ என் மனநிலை நல்லா இருக்குது, எப்பொழுதும் என் மனதில் வாழ்கிறார். தூங்கும்போதும் இருக்கிறார், நடக்கும்போதும் இருக்கிறார், படுக்கும்போதும் இருக்கிறார். சரி, அதை பற்றி பேச வேண்டாம். ஓகேவா? என்று அடித்து விட்டு அதற்கு மேல் மாநிலம் முழுவதும் என்று எழுதினார். அவர் முதல்வரின் துணிவு அதிகாரிகளை, அந்த முதல்வருடைய துணிவு அதிகாரிகளை அப்படியே அதிர வைக்கிறது. ஒரு முதல்வர் என்றால் அப்படித்தானே இருக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிறார் என் முதல்வர் அந்த மாதிரியா? ஐயோ. சரி, காமராஜர் அறிமுகப்படுத்திய மதிய உணவு திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு மட்டும்தான். ஆனால் காமராஜர் அவர் அறிமுகப்படுத்தியது பள்ளி குழந்தைகளுக்கு. தலைவர் மாபெரும் கர்ம வீரர் காமராஜர் இது கிரேட் மேன் இல்லைப்பா. அது இல்லை, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? காமராஜர் இந்தியா 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 என்பார். தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி அவர் பேச மாட்டார்.
எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா உலகம் 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 அழகு கலைகளின் சிறங்கம் அப்படின்னு சொல்லுவார். தமிழன்னு சொல்ல மாட்டார். அவர் ஒரு கிணற்று தவளையாய், கிணறு இருக்குல்ல, கிணற்று தவளையாய். இப்போ ரொம்ப பேர் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்சைட் இன்டு தட். அது தேவையில்ல, நமக்கு தேவையில்ல. ஐ டோன்ட் வாண்ட் தட். எனக்கு அதை பற்றி அவசியமா? நான் அரசியல்வாதியும் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் ஓட்டு கூட போட மாட்டேன். நான் ஓட்டு கடைசியாக எம்ஜி ராமச்சந்திரனுக்கு போட்டேன். அது ஆயிடுச்சு அப்பா 35 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. நான் ஓட்டு போட்டு இனியும் போடவும் மாட்டேன். ஐ நெவர் டூ தட் மிஸ்டேக் அகைன். நம்ம ட்ரம்ப் சொல்லுவார் பாருங்க, டு மேக் அமெரிக்கா, என்னது டு மேக் அமெரிக்கா, டு மேக் அமெரிக்கா கிரேட்டா, என்னது ஐ வில் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். மறுபடியும் நான் அமெரிக்காவை ஒரு பொற்காலமாக மாற்றுவேன் அப்படி சொல்லுவார் அவர். பட் நம்மெல்லாம் எதையும் சொல்ல மாட்டோம். நம்ம பிடிக்குது எழுத படிக்கிறோம். நீ கேட்டா கேட்கலாம், கேட்காட்டுனா போகலாம். தட்ஸ் நாட் மை மேட்டர். ஓகே, சரி போகலாம், அப்படியே உள்ள போகலாம். ஸோ காமராஜர் அறிமுகப்படுத்திய மதிய உணவு திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு மட்டும்தான். ஆண்டு முழுவதும் என்னது ஆண்டு முழுவதும் அது தரப்படவில்லை. 200 நாட்களுக்கு 3இல் 1 பகுதி பள்ளி குழந்தைகளுக்கு மட்டுமே மதிய உணவு அப்போது வழங்கப்பட்டது. ஒரு நாள் அரசு செலவிலும், ஒரு நாள் கேர் நிறைய கேர் சென்டர்ஸ் இருக்குதுல்ல, அந்த மாதிரி கேர் நிறுவன செலவிலும் அந்த உணவு அளிக்கப்பட்டது. ஆக அரசு அளித்த மதிய உணவு 100 நாட்களுக்கு தான். அரசாங்கம் 10 பைசா, பஞ்சாயத்து ஒன்றியம் 5 பைசா என்று ஒரு குழந்தைக்கு 15 பைசா மதிப்புள்ள உணவு அந்த திட்டத்தில் தரப்பட்டது. ஆரம்பத்தில் சில காலத்துக்குள் அந்த 5 பைசாவையே வழங்க முடியாமல் ஒன்றியங்கள் கை உரித்தன. அதோடு பல பள்ளிகளில் ஆசிரியர்கள் தான் மதிய உணவை தயாரிக்கும் நிலை. கஞ்சி வடித்து தரப்பட்டது என்பதே உண்மை. குழந்தைகள் பசியாறினர் என்று சொல்லலாமே தவிர சத்துணவு கிடைக்கவில்லை. அதை பாருங்க, சி திஸ். வா, ஓகே, நல்லா பாருங்க. ஓகே, ஹவ் இட்? சரிங்களா? கஞ்சி கொடுத்தாங்களே தவிர சத்துணவு என்பது அந்த இடத்துல பெருசாக இல்லை. அப்போது இன்றைய தமிழக முதல்வரின் புதிய திட்டத்தின்படி ஒரு குழந்தைக்கு 45 பைசா, 5 பைசா, 10 பைசா, ஒரு 15 பைசாவில் கொடுக்கப்படுது. இப்போது அப்படியே என்ன ஆகுது? இட் இஸ் கோயிங் அப். ஆமாம், இன்றைய தமிழக முதல்வரின் புதிய திட்டத்தின்படி ஒரு குழந்தைக்கு 45 பைசா மதிப்புள்ள சத்தான உணவு தரப்படுகிறது. குழந்தைகள் எந்தவித உணவை எவ்வளவு உண்ண வேண்டும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் பரிந்துரை தந்திருக்கிறது. அதன்படி உணவு தயாரிக்க ஒரு குழந்தைக்கு 45 பைசா ஆகிறது. ஸோ இப்படி முடிவெடுத்து இந்த திட்டம் 2 பிரிவுகளாக செயல்படுகிறது. ஓகேங்களா? முதல் பிரிவு சமூக நலத்துறை, 2வது பிரிவு ஊராட்சி ஒன்றியம் மூலம் நடக்கும். 2 முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கிராமங்களில் குழந்தைகள் நல நிலையம் அமைத்து பிற்பகல் 12 மணி அளவில் சத்துணவு வழங்கப்படும். வருடத்துக்கு 3000 ரூபாய்க்கு குறைவான வருமானம் வரும் குடும்பத்து குழந்தைகள் எல்லோரும் இந்த சத்துணவு பெறுவார்கள். வருடத்துக்கு ஒரு 3000 ரூபாய் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அந்த சத்துணவு கிடைக்கும். இந்த சத்துணவு பெறுவார்கள். இதன் மூலம் தமிழகம் முழுவதும் 25 லட்சம் ஏழை குழந்தைகள் பயன்பெறுவர். சரிங்களா? பசி ஆறுவார்கள். சரிங்களா? இந்த திட்டத்தின் பெரிய பிரிவு 31,000 பள்ளிகளில் எவ்வளோ? ஹமாஷ் 31,000 31,000 பள்ளிகளில் 40 லட்சம், ஹமாஷ் 40 lakhs 40 லட்சம் குழந்தைகளுக்கு உணவளிப்பது. ஓகேவா? ஸோ ஆசிரியர் பெருமக்களின் மேற்பார்வையில் இது நடக்க போகிறது. ஓகேங்களா? ஆசிரியர்களின் மேற்பார்வையில், ரைட்டுங்களா? ஆமாம். ஆனால் முன்போல் இவர்கள் சமையல் வேலை செய்ய தேவையில்லை. முன்ன மாதிரி சமையல் எல்லாம் செய்ய வேணாம். அதற்கு தனியாக சமையல்காரரும் உதவியாளரும் நியமிக்கப்படுவார்கள். ரைட்டா? ஸோ பாசிப்பருப்பு பொங்கல், தக்காளி சாதம், தட்டைப்பயிறு பொங்கல், கீரையோடு உளுத்தம் பருப்பு பொங்கல், புதினா சாதம், பலகீரை சாதம், உடைத்த பட்டாணி சாதம், பீட்ரூட் பொங்கல், இஞ்சி புளி சாதம் என்று 28 வகையான நாக்கில் சுவையூறும்
உணவு பட்டியல் ரெடியாக தரப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு வித உணவாக வழங்க உத்தரவு விடப்பட்டிருக்கிறது. ஒரு பஞ்சாயத்து யூனியனுக்கு ஒருவராக 600 பேர் கோவை மனைவியியல் கல்லூரியில் சத்துணவு தயாரிக்கும் பயிற்சியை பெற்று வந்திருக்கிறார்கள். இவர்கள் மற்றவர்களுக்கும் பயிற்சி அளிக்கிறார்கள். இப்படி சென்று கொண்டிருக்கிறது வழக்கமான. அதிசய வைக்கும். அவர் நம்ம தலைவர் எப்பவுமே அப்படித்தானே. ஓகேங்களா? சீதஸா கொஞ்சம் ரொம்ப பெரிய ஆர்டிக்கல் கிடையாது, கொஞ்சம் சின்னது தான். பட் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், நல்ல விஷயம் தானே. அது இளைஞர்கள், வாலிப பெண்கள் கண்டிப்பாக கேட்கணும். இன்னும் சொல்லப்போனால் என் செல்ல பிள்ளைங்கள் கூட கேட்கலாம். தாத்தாவுக்கு செல்ல பிள்ளைகளை ரொம்ப பிடிக்கும்ல. அப்போது புலி வீரவங்கள் நிறந்தது தான் இந்த திட்டமும். மாயா பஜார் வேலை நடந்திருக்கிறது. 60 நாட்களுக்குள்ளா வேலை, மேஜிக் ஒர்க்கு. மாயா பஜார் வேலை நடந்திருக்கிறது. 60 நாட்களுக்குள் இந்த திட்டம் ஆரம்பிப்பதற்கான எல்லா பணிகளும் நடந்து முடிந்து விட்டன என்பதே அதிசயமான செய்தி என்றார். தலைமை செயலாளர் கே. திரவியம் அன்புடன் அறைகூவல் விடுத்த முதல் அமைச்சரின் துணிவு மிக்க தலைமைதான் இந்த சாதனையை நிகழ்த்த காரணம். திட்டத்தை ஆரம்பிக்க காரியத்தில் இறங்கியவுடன் எங்களுக்கு இருந்த தயக்கத்தை போக்கி மணிக்கணக்கில் உற்சாகம் மூட்டி ஆலோசனைகள் வழங்கினார் முதல்வர். தாயே துணை என்று எழுதிவிட்டு இது தொடர்பாக அவர் கைப்பட எழுதி அனுப்பிய 36 குறிப்புகள் அற்புதமானவை. எங்கள் பணிக்கு அவையே செயல் வடிவம் கொடுத்தன என்றார் தலைவர். அப்புறம் அதிகார இயந்திரம் மின்னல் வேகத்தில் இயங்கி இருக்கிறது. குழந்தை நல நிலையங்கள் அமைக்க கிராமங்களில் இடங்களை கண்டுபிடித்து 1 மாதத்தில் அவற்றை தயாராகியது பெரிய சாதனை என்றே ஒப்புக்கொள்ள வேண்டும். 16,000 நிலையங்கள் இவ்வாறு அமைக்கப்பட்டன. ஒரு மாயா பஜார் வேலை இல்லையா, மேஜிக் பாக் தானே இது என்றார் திரவியம். இந்த கிராம குழந்தைகள் நல நிலையங்களில் பணிபுரிய பாலசேவிகா பயிற்சி பெற்ற 16,000 பெண்மணிகள், பாலசேவிகா பயிற்சி பெற்ற ஹவுமாச்சு 16,000 பெண்மணிகள், பெண்மணிகள் 32,000 ஆயாக்கள். ஆயா தான், 32,000 ஆயாக்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாலசேவிகா பயிற்சி பெற்ற பெண்கள் கிடைக்காத கிராமங்களில் 10வது வரை படித்த பெண்களை வேலைக்கு எடுத்து கொண்டிருக்கிறோம். ஏழை விதவைகளுக்கு முன்னுரிமை தரப்பட்டு வேலைக்கு எடுத்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நிலையத்துக்கும் அந்த கிராமத்தை சேர்ந்த பெண்களையே வேலைக்கு எடுத்து கொண்டிருப்பதால் குழந்தைகளுடன் நெருக்கமாக பழக வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் தனித்த கவனத்துடன் நடத்தப்பட வேண்டும் என்பதால் ஒரு நிலையத்தில் 100 குழந்தைகளே இருக்குமாறு பார்த்து கொள்ளப்படும். இந்த இளம் குழந்தைகளுக்கு வெறும் உணவை மட்டும் போட்டு அனுப்பி விடாமல் காலை 9 மணிக்கே குழந்தைகளை நிலையத்துக்கு வரவழைத்து மொழி பயிற்சி, கதை சொல்லுதல், பாட பழகுதல் இவற்றுடன் உடற்பயிற்சியும் அளிக்கப்படும். ஒரு நாள் கூட விடுமுறை இன்றி 365 நாள்களும் இலவச சத்துணவு தரப்படுவதால் நிலையத்தோடு குழந்தைகள் ஒன்றி போகும் வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இதை பயன்படுத்தி குழந்தைகளை பொறுப்பானவர்களாக வளர செய்ய முடியும். ஓகேவா? இவற்றை விவரித்த தலைமை செயலாளர் திரவியம் சத்துணவு திட்டம் ஆரம்பித்த 10 நாட்களில் தமிழகம் முழுவதிலிருந்து வரும் தகவல்கள் தம்மை கனவு உலகத்துக்கு அழைத்து செல்வதாக சொல்கின்றன என்று முகமலர்ச்சியுடன் அவர் அப்போ கூறினார் திரவியம் அவர்கள். இந்த திட்டத்துக்கு 100 கோடி ரூபாய் செலவு என்று சொல்லப்பட்டாலும் 120 கோடி ரூபாய் வரை செலவாகலாம். பழைய மதிய உணவு திட்டத்தில் எப்படிப்பட்ட குறைகள் இருந்தன என்பதை அரசு நன்றாகவே அறிந்திருக்கிறது. நான் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தபோது திட்டத்தோடு சம்பந்தப்பட்ட அனைவரிடமும் பட்ட வர்த்தனமாகவே அப்போது இருந்த குறைகளை பற்றி பேசினேன். இந்த குறைகளை தலை தூக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அச்சம் இருக்கிறது. குழந்தைகள் விஷயம் இதில் குறைகள் அல்லது ஒழுங்கினம் என்பது இருக்கக்கூடாது, பாவமிக்க செயலாக மாறிவிடும் என்று துடித்தார் திரவியம். இந்த திட்டத்தை பற்றி பிரதமர் ஆவலுடன் விசாரித்தது தெரியும். ஐநாவின் சில அமைப்புகளிலிருந்து வியப்புடன் விசாரித்து கடிதங்கள் வந்திருப்பதையும் சொன்னார் அவர். இடை செருகலாக ஒரு துணுக்குக்கு
சத்துணவு திட்டம் தொடங்கப்பட்ட பிறகு முதல்வர் எம்ஜிஆர் தலைமை செயலாளரை அழைத்து, நீங்கள் 2 நாட்கள் ஓய்வு எடுத்துக்கொண்டு நன்றாக தூங்கலாம் என்றார். தமாஷாக அந்த அந்த 2 நாட்களில் குவியும் ஃபைல்களை மீண்டும் நான் தானே பார்க்க வேண்டும் என்று திரவிய பொன்சுவருப்புடன் பதிலளித்தார். திட்டம் செயல்படும் விதத்தில் முதல்வருக்கு பரம திருப்தி. எம்ஜி ராமச்சந்திரன் அவருக்கு ஆமாம், இப்போ 2 நாள் ஓய்வு எடுத்துங்க மிஸ்டர் திரவியம் அப்படி சொல்லியிருக்கிறார். ஐயோ ஓய்வு எடுத்துக்கலாம், அப்புறம் அந்த 2 நாள் ஃபைல்களையும் நான் தானே பார்க்க வேண்டும் என்று அவர் தமாஷா கேலி பேசி போல திரவியமார்கள் சொல்கிறார்கள். ஒழுங்கீனங்கள் நடவாமல் தடுக்க அரசு இந்த முறை கிராமந்தோறும் இந்த பணியை கண்காணிக்க சர்வ கட்சி குழுக்களை அமைத்திருக்கிறது. பள்ளி துணை ஆய்வாளர்களும் உதவி கல்வி அலுவலர்களும் சத்துணவு வழங்கும் பணி பள்ளிகளில் எப்படி நடக்கிறது என்பதை சுற்றி பார்த்து அறிந்து கொள்ள உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அவர்களிடம் அச்சிடப்பட்ட ஒரு கார்டு தயாராக தரப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்புகளை எழுதி உடனுக்குடன் போஸ்ட் செய்ய வேண்டும். இப்படி ஒரு மாதத்தில் 20,000 கார்டுகள் எனக்கு வந்து சேரும் என்றார் பள்ளி கல்வி இயக்குனர் வெங்கட சுப்ரியன். ஓகேங்களா, நான் கண்காணிப்பு பார்த்தீங்களா, எவ்வளோ ஆய்வுகள் செய்வதற்கு ஆட்கள், அப்புறம் சத்துணவு வழங்கும் பள்ளிகளில் எப்படி நடக்கிறது என்பதை ஆய்வு செய்ய அதிகாரிகள், இந்த மாதிரி. அப்புறம் அது சம்மந்தப்பட்ட கார்டு ஒரு எத்தனை கார்டு, ஆமாம் 20,000 கார்டுகள் கிட்ட வந்து தனக்கு வந்து சேர வேண்டும். அந்த கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன நடக்குது நம்ம வாட்ச் பண்ணணும். என்ன தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய பாப்பா எங்கே போகுது, அவங்க கூட பேசுது, அவங்க கூட பாடுது, அவங்க கூட ஓடுது, இதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம டச் என்னமோ சொல்லுவாங்களே, டச் என்னது பேட் டச் குட் டச் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இந்த கருமாந்தனங்க சனியனுங்க இழவுங்க எங்கே சொல்லிக் கொடுக்க போகுது. எவனாவது மீட்டிங் போடுறான், கூட்டம் கூப்பிட்றான், 200 கொடுப்பான், ஒரு குவார்டர் கொடுப்பான், வரியானா உடனே கொடி என்ன மயிறு கொடி எங்கே போகுது, எதுக்கு போகுது, என்ன கருமை இழவு தெரியாது ஓடும். இப்போ கூட நேற்று கூட நான் பார்த்தேன். ஆமாம், நேற்று கூட பார்த்தேன். ரோடு ஒரே ஃபுல்லாக மாட்டிக்கிட்டானுங்க. அங்கங்கே போய் கேட்டா அவன் காசு கொடுக்கல போல இருக்குது. 200 150 என்ன இழவோ. சனியன்கள் இப்படி தான் இருக்கிறார்கள். இதனால் இந்த சமூகம் அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்தில் எரிய போகுது. இப்போ கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் எரிஞ்சுதுல்ல காட்டு தீ, அந்த மாதிரி இங்கேயும் பற்றிக்கினு எரியும். அந்த மாதிரி மக்கள் இப்படி இருந்தால் பின்ன என்னையா, தன்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க வராங்க பார்க்கல. எவ்வளோ கட்சிக்காரன் புறம்போக்கு அவன் கூப்பிட்றான், கூட்டம் சேர்க்கறதுக்காக கூட்டம், ரோடு டிராஃபிக்கு, ரோடில் இவங்க டிராஃபிக் பார்க்கல, அங்கே ஒரு கருமாக தான் ரோடு மேலே ஒரு கோயில், அதில் போய் ஒருத்தன் குடி போதையில் போய் வண்டியை விடுறான், அந்த கோயில் கதவு ஒடியுது. மக்களாயா நீங்கள் ஏதோ பாரதி ஒரு பாட்டு, ஏதோ ஒரு பாரதி சாங் ஒன்று சாங் என்னமோ ஒரு சாங் ஒன்று இருக்குது, மாந்தருக்கு என்னமோ வரும். சரி விடுங்க, அதை பற்றி பேசினா பிடுங்க போகுது, ஒரு மயிறு பிடுங்க போகிறது இல்லை. சரியா? சரி. அப்போது ஆமாம் இந்த திட்டம் ஜூலை மாதம் முதல் ஆரம்பமாகிறது என்பதை விளம்பரப்படுத்தி இருந்ததால் இந்த ஆண்டு கிராமப்புற கல்விக்கூடங்களில் படிக்க வந்தவர் தொகை அதிகம். மாடு மேய்க்க பையனை அனுப்பிய தாய் மாடு மேய்க்க வேண்டாம் பள்ளிக்கு போய் என்று சொல்லுகிற காட்சியெல்லாம் நடக்குது. ஆமாம், மாடு மேய்க்கிறதுக்கு போய் இந்த பிள்ளைங்கள்லாம் ஒரு தாய் வந்துட்டே இனிமேல் இந்த மாடு மேய்க்க போகாதுங்கடா, போங்கடா ஸ்கூலுக்கு போங்கடா, படிங்கடா, அறிவை மண்டையில் ஏற்றுங்கடா, ஒழுக்கம் உண்மை நீதி நேர்மை என்ற அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கடைபிடிங்களா என்று தாய்மார்கள் சொல்லக்கூடிய அந்த காலம் வேறு. இந்த காலம் என்னடா குடிச்சியா, எனக்கும் கூடவே ஒரு குவார்டர் வாங்கி வந்தியா, அசிங்கமாக வருது கெட்ட வார்த்தைகள். சரி, பள்ளிக்கு போ என்று சொல்லுகிற காட்சி நடக்கிறது. பள்ளிக்கு லீவு உண்டு, சாப்பாடு உண்டு, லீவு எல்லாமே இருக்குது என்பது கல்வியில் மாபெரும் புரட்சியை கிராமங்களில் உண்டு பண்ணி விட்டது என்று உணர்ச்சி பெருக்குடன் சொன்னார் பள்ளி கல்வி இயக்குனர் யார், வேங்கட சுப்பிரமணியன். அவர் சொன்னார், அமெரிக்காவில் சப்சிடைஸ்டு உணவு, அதாவது பள்ளிகளில் போடுகிறார்கள். 10 ரூபாய் சாப்பாட்டை 2 ரூபாய்க்கு தருகிறார்கள். தேவை உள்ளவர்கள் யாரும் அதை சாப்பிடலாம். ஆனால் 10 ரூபாய் சாப்பாட்டை 2 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சப்சிடைஸ்டு உணவு அமெரிக்காவில். ஸோ அது மாதிரி சத்துள்ள உணவு. ஸோ அப்படி விஷயம் இருக்குது. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் தான், ஜஸ்ட் லிட்டிலும் அப்படியே தள்ளிட்டு ஓடிடாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம உங்களை தடுக்க முடியாது. கையை பிடிச்சி வாழ்க்கை மோடியாமல் கையை பிடிச்சி நான் இருக்க முடியும். கேட்டால் கேட்கணும் ஓடு. ஓகே. அப்புறம் நாள்களில் விலை குறைக்கப்பட்ட இந்த உணவு தரப்படுவது இல்லை. விடுமுறை நாட்களில் ஏழை மாணவர்கள்
உணவுக்கு வேறு வழியின்றி திருடுவது போன்ற கெட்ட வழிகளில் இறங்கி விடுகிறார்கள். அமெரிக்க கல்வியாளர்கள் இதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஏன்னா சாப்பாடு இல்லைன்னா அவன் திருடுவான். சாப்பாடு கொடுத்துட்டா ஓரளவுக்கு திருட்டுத்தனம் என்பது குறைவாக இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் எல்லாம் அமெரிக்காவிலலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் 50 மாகாணங்கள்லேயும் பிச்சைக்காரனுங்க இருப்பானுங்க. பயங்கர பிச்சைக்காரன், ட்ரக் யூஸ் பண்ணுறவங்களாம் இருப்பான். ஸோ அவங்களுக்கெல்லாம் சோத்தை கொடுத்துடுவோம். அது ஃபண்டு ஒன்று கொடுத்துடுவாங்க. இல்லைன்னா திருட்டு போயெல்லாம் மாறிடுவான். ஆமாம், இங்கே இப்போ நம்ம பார்க்கல, நம்ம வீட்டில் ஒருத்தன் நம்ம வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்குதோ இல்லையோ, வீட்டுக்கு வீடு 4 பேர் இருந்தால் 4 பேரும் திருட்டு பயலாக இருப்பான். தமிழகத்தில் 8 கோடி பேர்னா 8 கோடி பேரும் திருட்டு பயலாக இருப்பான். இந்தியாவில் 150 கோடி பேர்னா 150 கோடி பேரும் திருட்டு பயலாக இருப்பான். திருட்டு ராஸ்கல்ஸ். சரி, அதை பற்றி பேசினா வரப்போகுது. ஸோ ஆமாம், நாள்களில் விலை குறைக்கப்பட்ட இந்த உணவு தரப்படுவது இல்லை. விடுமுறை நாள்களில் ஏழை மாணவர்கள் உணவுக்கு வேறு வழியின்றி திருடுவது போன்ற கெட்ட வழிகளில் இறங்கி விடுகிறார்கள். அமெரிக்க கல்வியாளர்கள் இதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஆரம்பித்த கெட்ட பழக்கம் அவர்களை விடாப்பிடியாக பிடித்து கொண்டு அடாவடி வேலைகளை செய்பவர்களாக விடுகிறது. நமது நாட்டு பள்ளிகளில் ஆமாம் ட்ராப்அவுட்ஸ் என்று சொல்கிறோம். ஆமாம், ட்ரூயான்ஸு அப்புறம் வந்து அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் என்று இவர்களை அங்கே சொல்கிறார்கள். என்னது நம்ம இங்கே அங்கே ஆமாம் அங்கே அமெரிக்கன் சொல்லுவான், அப்படி தான் சொல்லுவான், இப்பவும் சொல்லுவான், அன்றைக்கும் சொல்லுவான், அப்போ 50 ஆண்டாலாம் சொல்லுவான். இவங்களுக்கு அதானே. ஆமாம், ஓகேவா. ஸோ என்னது அவங்களுக்கு வந்து ட்ரூயன்ஸ் என்று சொல்லுவார்கள். ஓகே, இவர்களை அங்கே அப்படி தான் கூப்பிட்றானுங்க. அமெரிக்காவில் விடுமுறை நாட்களிலும் சப்சிடைஸ்டு அங்கே விடுமுறை நாட்களில் கூட சப்சிடைஸ்டு உணவு பள்ளிகளில் போட வேண்டும் என்று பேசப்பட்டு அமலுக்கு வராமல் இருக்கிறது. தமிழ்நாட்டில் செய்து காட்டி விட்டோம். அங்கே என்ன செய்யலையா, தமிழ்நாட்டில் செய்து காட்டி விட்டோம். அப்படியே போய் அந்த காலத்தில் நடந்துருக்குது. ஓகேவா. அமெரிக்காவில் விடுமுறை நாட்களிலும் சப்சிடைஸ்டு உணவு பள்ளிகளில் போட வேண்டும் என்று பேசப்பட்டு அமலுக்கு வராமல் இருக்கிறது. தமிழ்நாட்டில் செய்து காட்டிவிட்டோம். பிள்ளை பசி எப்படி கொல்லிட்டேல். ஒரு பிள்ளை பசியோடு இருக்கும் பொழுது அண்ணம் ஏன்னா அச்சமில்லை உச்சி மீது வாணி எழுந்து வீடு சாப்பாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாருங்க பாரதி. சோறு சாப்பாடு இல்லைன்னா அவள்தான் சாவடிச்சிடுவான், எல்லாரையும் கொளுத்தி போட்டு போயிடுவான். சோறு ஒழுங்காக கொடுக்கடா டேய். அப்புறம் எங்கெங்கே எது எரியுதுன்னா அப்போ தெரியாது, கொளுத்தி விட்ருவானுங்க. பசி மனிதனை என்ன வேணால் செய்ய வைக்கும். பார்த்து ஜாகிரதையாக இருங்க பணக்கார பசங்களா. அது நன்றி கெட்ட நாய்களே, டேய் ஆட்டையை போட்ட கட்சிக்கார நாய்களே, பத்திரமாக இருங்கடா. போகும்போது வரும்போது ஜாகிரதையாக போங்க. பிள்ளைங்க பசியோடு இருக்கிறானுங்க, கொளுத்தி விட்ருவானுங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பசியோடுங்க என்னம்மா பிள்ளை பசி கொல்லித்தேல் என்பார்கள். வயிற்றில் எரி மலையை போன்ற பசியை வைத்து கொண்டு ஏழை குழந்தைகளால் பாடம் படிக்க முடியாது. பகல் 12 மணி ஆனால் சாப்பாட்டு நினைவுடன் இருக்கும் நிலையில் மூளையில் கல்வி ஏறுமா? ஏறாது இல்லை. ஆகவே வருடம் முழுவதும் சத்துணவு அளித்து சோறு புகட்டுவது என்பது கல்வித்துறையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது போல் பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ் பாருங்கள். சி திஸ் ஃபோட்டோஸ் ஓகே. அப்போது சொன்ன கொஞ்சம் தான் ஜஸ்ட் பாருங்கள், கொஞ்சம் தள்ளி விட்டுறாதீங்கப்பா. 28 நிமிஷம் வந்துருச்சுப்பா. சரி, இந்த திட்டம் எப்படி நடக்கிறது என்பதை பல பகுதிகளுக்கு சென்று பார்த்துவிட்டு திருப்தியுடன் இருக்கிறார் இயக்குனர். யார்? வைத்தியராமா இயக்குனர். சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம் தானேப்பா. பசி குழந்தைகள் பட்டினியில் கிடப்பதை என்னால் யாராலப்பா பார்க்க முடியும்? ஏன்ப்பா அப்படி இருக்கிறீங்க? கண்ட நாய்களுக்கும் போய் ஓட்டை போட்டு மயிரை போட்டு பிள்ளைகளை வந்து ரோட்டில் ஓட்டிங்களடா. அசிங்கமாக படுத்துடா. கெட்ட வார்த்தையில் இங்கிலீஷில் கெட்ட வார்த்தை பேசணும்னு தோணுடா. நான் பேசிவிடுவேன்டா. டேய், நான் கெட்ட வார்த்தை பேசணுன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்கடா. அவ்வளோ கேவலமாக அவ்வளோ அசிங்கமாக கெட்ட வார்த்தை பேசுவேன் இங்கிலீஷில். தமிழில் எனக்கு கெட்ட வார்த்தை பேச தெரியாது. இங்கிலீஷில் செம்மையான கெட்ட வார்த்தை அடிச்சு பின்னுவேன். அவ்வளோ கேவலமாக பேசுவேன் இங்கிலீஷில். சரியா? ஸோ இந்த திட்டம் எப்படி நடக்கிறது என்பதை பல பகுதிகளுக்கு சென்று பார்த்துவிட்டு திருப்தியுடன் இருக்கிறார் இயக்குனர்.
வைத்தீஸ்வரன் கோவில் பஞ்சாயத்து யூனியை சேர்ந்த பள்ளிக்கு சென்றிருந்தேன். அங்கே அளிக்கப்பட்ட மதிய உணவு எலுமிச்சை சாதமும் கத்தரிக்காய் கூட்டும் அமிர்தமாக இருந்தது. அதுவும் அன்று ஞாயிற்றுக்கிழமை. சோழ சக்கர நல்லூரில் கிறிஸ்துவ மிஷினரி நடத்தும் பள்ளியில் கன்னித்தாய்மார்கள் வந்து ஞாயிறு அன்றும் உணவு வழங்கியதை கண்டு மகிழ்ந்தேன். சென்ற ஊர்களில் தாய்மார்கள் மகிழ்ச்சியுடன் திட்டத்தை வரவேற்பதையும் தங்களுக்கு பாரம் குறைந்திருப்பது போல பேசுவதையும் கேட்டேன். தமிழ்நாட்டில் 1971 முதல் 71 முதல் வகுப்பிலிருந்து 5வது வகுப்புக்கு வருவதற்குள் 150 மாணவர்கள் படிப்பை நிறுத்திவிடுவார்கள். 82 இது 30% குறைந்தது. இப்போது இந்த சத்துணவு திட்டத்தால் ஜாப்புவன்ஸ் இன்னும் குறையும். இயக்குனரின் உற்சாகம் கரை புரள்கிறது. அப்புறம் இப்படி தான் போதுங்க, அப்படியே போதுங்க, ரொம்ப தூரம் போதுங்க. அப்புறம் புரட்சி தலைவர் என்று எப்போதோ மக்களால் அன்புடன் பட்டம் சூட்ட பேறு பெற்றவர் நமது முதல்வர். அவர் தனது கட்சியின் தேர்தல் வாக்குறுதியிலேயே சொல்லாத ஒரு புரட்சிகர திட்டத்தை நிறைவேற்ற தொடங்கியிருக்கிறார். தமிழக கல்வித்துறையில் அது மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தாமல் போகாது. ஸோ இன்னும் நிறைய ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. மக்கள் நீங்கள் தாங்க மாட்டீங்க. இதுக்கே வாயாடு பிறந்துன்னு இருப்பேன். ரொம்ப பிறந்துடாத, மண்ணு உள்ள போயிடும். நீ மண்ணு உள்ள தான் போகிற, அது உறுதி. வான்னு வாயை பிறந்துங்கன்னு டாஸ்மாகில் போய் குடிச்சிட்டு சாவாத. குழந்தைகளை பார், உன் செல்வங்கள். ஆமாம், கனவு கற்பனைகளில் எந்த ஒரு மயிரெல்லாம் கண்டெல்லாம் நீ பெற்றிருக்க மாட்ட. காம ஈஸியாக திருட்டு நாய நம்ம விருப்பப்பட்டு பெற்றான்னு வயசான காலத்தில் நம்மளை காப்பாற்றணும் விருப்பத்தால வயசான காப்பாற்றல பெக்கிறதுக்கு உன்னை காப்பாற்றுக்கிறதுக்கு ஆடா புழக பகுறீங்க பிளாடி பகர்ஸ். பிள்ளைகள் செல்வம்டா உலகம். அது இந்த உலகத்தை தாங்கி செல்லக்கூடியவர்கள், இந்த உலகத்தை பாதுகாப்பான நிலையில் வைக்கக்கூடியவர்கள்டா பிள்ளைகள். நீங்கள் செய்த பாவங்கள் உங்கள் பிள்ளையை ரோடில் பரிதாபமாக பசியோடும் பட்டினியோடும் அப்படியே குச்சிட்டு சாவுது. இனிமேல் அதெல்லாம் செய்யாதீங்க. சரியா பெற்றோர்களே? அந்த மாதிரி பாவங்களை செய்யாதீங்க. உங்கள் பிள்ளைகளை நேசிங்கப்பா. அதை விட உங்களுக்கு வேறு என்னப்பா முக்கியமான வேலை? பிடுங்குற வேலை. இந்த தாஜ்மஹாலை போய் விலையா வாங்கி வரப்போகிற புறம்போக்கு போடா. குழந்தைங்களை நேசி, அன்பு செலுத்து, அன்பு கரங்கள் கொண்டு அணைத்துக்கொள். உன் புள்ளடா, நீதாடா பெத்த, இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் பெத்தானா? கேவலமாக பேசிடுவேன், ஜாக்கிரதை. ஒழுங்காக குழந்தைங்கள பத்திரமா பாருங்க. அதுவும் 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைகளை நல்லா பார்த்துக்குங்க. கொஞ்சம் தவறுனாலும் மிஸ் ஆனாலும் போச்சு, அதுதான் வாழ்க்கை பழ போயிடும். அதுங்க வாழ்க்கை பசி பட்டினி திருட்டு கொலை தீவிரவாதம் பயங்கரவாதம், அது வாழ்வே போய்விடும். ஸோ ஜாக்கிரதையாக குழந்தைகளை வளருங்கள் பெற்றோர்களே. நான் அப்படி தான் கற்றுவேன், திட்டுவேன். அது ரொம்ப ஆனால் நான் ரொம்ப நல்லவன் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் யாரோ பெற்ற பிள்ளைங்களுக்கு நான் இங்கே கண்ணீர் வடிக்கிறேனேப்பா. சரி, ஓகே, மறுபடியும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.